ஆ ஹாய் வியூவர்ஸ். மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்ல புல் பேக் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிற மாரி எடுத்துட்டு மறுபடியும் ரீபொசிஷன் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கு தகுந்த மாரி வால்யூமும் நம்மளுக்கு வந்து டவுன் சிம்பிள் காமிக்குது. ஒரு நல்ல ரீடெஸ்ட் பொசிஷனா இருக்கும். நம்மளுடைய எம்பி ஸ்ட்ராட்டஜி மூலியமா. ஓகேங்களா? ஸோ எம்பி ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறோம். ஆ டைரக்ட்டா நம்ம கோல்ட்ல தான் எப்பவுமே ட்ரேட் எடுப்போம். ஸோ எல்லாரும் கேட்டீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்காக ஒரு $1000 மட்டும் நோவா ட்ரேடர்ஸ்க்காக ஒரு புது அக்கவுண்ட்ல மாத்தி வச்சிருக்கேன். அத பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். ஸோ நியூ ஆர்டர் நம்ம எப்பவுமே நான் ஒரு லாட் தான் போடுவேன். ஸோ உங்களுக்கு $1000 வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்றனால ஒரு 0.50 லாட் மட்டும் போடுறேன். போட்டாச்சு. ஓகே, பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் 435 வரைக்கும் நம்மளுக்கு போறக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 4050ல நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். 435க்கு மார்க்கெட் போறக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப டைம் 8:29 பிஎம். டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 31. ஓகே, பார்க்கலாம். வெயிட் பண்ணலாம். வீடியோ ரன் ஆயிட்டே இருக்கும். நான் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாஸ் பண்றேன். ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா, நம்ப ப்ராஃபிட் ஆர் லாஸ் எனிதிங் வந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் வீடியோக்குள்ள வரேன். ஓகே. நம்ம நெனச்சபடியே மார்க்கெட் ஃபாஸ்ட்டா வந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு நெனச்சேன். பட் இவ்வளோ வேகமா மார்க்கெட் வரும்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம பண்றது ஸ்கேல்பிங். ஓகே. ஒரு 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ல வந்தாலும் சரி, இல்ல 20 மினிட்ஸ் வந்தாலும் சரி, ஒண்ணும் தப்பு இல்ல. ப்ராஃபிட் வந்து 170 பக்கத்துல போச்சு. ஆக்சுவலா நாங்க 20% ப்ராஃபிட் வந்தாவே நான் க்ளோஸ் பண்ணிருவேன். உங்களுக்காக விசிபிள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்ன வரைக்கும் நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணாம இருக்கேன். ஓகே. எனிவே நான் ட்ரேட் க்ளோஸ் பண்றேன். $152. ஓகே. க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ் நம்ம குடுத்துறலாம். ஸோ நம்ப இன்னைக்கு புக் பண்ண ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, $159. இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆல்மோஸ்ட் $500 இன்வெஸ்ட் பண்ணோம். 480 சம்திங். $500 நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஆ ஸோ எதுக்காக இந்த ட்ரேட் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன் அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்ஸ் வந்து நீங்க பாஸ்ட் அதாவது பழைய சார்ட்ட வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க. லைவ் ட்ரேட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ஆ நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எம்பி ஸ்ட்ராட்டஜி அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? அ எம்பி ஸ்ட்ராட்டஜின்ட்டு அது இல்லாம டிபிஓ ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுவெல்லாம் வந்து நம்மளுடைய பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிவர்ஸ் எடுத்து மார்க்கெட் இன்னும் வரும். 438 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ரிவர்ஸ் எடுக்கறக்கு. பட் நம்ப போதும். மேக்ஸிமம் ஸ்கேல்பிங்க பொறுத்தவரைக்கும் 20% ப்ராஃபிட் இஸ் பெட்டர். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா? ட்ரேட் வந்து சாட்டர்டே, சண்டே ஃபாரெக்ஸ் குளோஸ்டு. ஸோ அதனால நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் நெக்ஸ்ட் ஃபர்தர் ட்ரேட்ஸ்ல வந்து நம்ம மண்டேலேருந்து உங்களுக்கு கரெக்ட்டான ட்ரேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இந்த ட்ரேட் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அ ஆக்சுவலா ஃப்ரைடே ஈவினிங் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் உங்களுக்காக. ஓகே, ஒரு சின்ன ட்ரேட் வந்துச்சு. ஸோ கரெக்ட்டான ட்ரேட் பொசிஷன் வந்தனால நான் வந்து இத எடுத்தேன். ஓகே, பெட்டரா இருக்கு. அ உங்களுக்கு நெக்ஸ்ட் ட்ரேட்ல பார்க்கலாம். சிபி இந்த எம்பி ஸ்ட்ராட்டஜி, டிபிஓ ஸ்ட்ராட்டஜிலாம் உங்களுக்கு ஆக்சுவலா YouTubeலயே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ, தேங்க் யூ.